போதும்டா. பெண் என்றால் இவளல்லவோ பெண். எப்படி அழகா இருக்கீங்களா? அந்த உதட பாரியா நீங்கப்பா லவாப்பழம் மாதிரி அப்படி தடதலன்னு இருக்கு. தூங்கி எந்திரிச்சா காலையில கொடுவா ஒழிட்டு கிடக்கு வாயில. இந்த கண்ணை பாரியா கெண்ட மீன் மாதிரி. அடேங்கப்பா காலையில தூங்கி எந்திரிச்சவனே பூல தள்ளிட்டு கிடக்க. மேடம் எங்க வாங்க இதுக்கு வாங்க சும்மா. ஏன் அப்புறம் எதை போடுறது நீங்க இதை போடுறீங்க? ஏன் தொட்டா பிடிக்காதா? அப்ப தூக்கி போட்டு அம்மக்கான பிடிக்குமா? நான் சொல்றேன் கேளுமா. கொஞ்சம் பொறுமையா பேசி பழகு. அப்படி குறைக்கிறவங்க பொறுமையா பேசுன. எதுக்கு பொறுமையா நான் பேசணும்? பொம்பளைக்கு பொறுமை தேவை. ஆம்பளைக்கு மேல ஒழுக்கம் தேவை. அதிகம் பேசுற பொம்பளை கண்டா என்ன பிடிக்காது. அதிகமா பேசுற ஆம்பளை கண்டாவே அப்படியே இருக்குன்னு தான். ஆமா நீ பெரிய பூலாந்தை மக பொளந்து கட்டி போடுவேன். பொளந்து கட்டிடுவ நீ. வாய்ப்பு மட்டும் கொடுத்து வர சனி மூலையில வச்சு குமரி விட்டு போயிரு. சனி மூலையில வச்சு குமரான் சரி முக்கர மூலையில வச்சு குமரான் சொல்லி உன்னை ஏறிக்கிட்டு அடிச்சு நச்சுக்க. நீ நாரிக்கிட்டு போய் ஒழுக்கமா இருக்கு. உன்னை போடுறவள உங்க அப்பத்தா விட்டு உள் பாவட கொஞ்சிட்டு போயிரு பாத்து. உன்னை போடுறப்பட்ட உங்க அப்பா விட்டு அன்றாயிடு டர்ன்னு கிழிஞ்சு போயிரும். சரியா? குத்தி கூட போட்டு நொழுக்கு நமக்கு போயிரு பாத்து. அன்றாயிடு கிழிஞ்சு போயிரும். அவன சரி இத வச்சிருக்கேன். இப்படி பேசுற ஆம்பளை கடை எனக்கு பிடிக்காது. நான் சொல்றேன் வந்தேற வாழ வைக்கிற நாடு தமிழ்நாடு. அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு உன் சட்டம் சவுடால இங்க பழிக்காது. ஏன் சட்டமே ஒழுக்கமா பேசிக்கணும். சரியா? பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்? என்ன பேசணும் ஐயா? எப்படி பேசணும்? பொம்பளை பிள்ளை முதல்ல வாய் அடக்கமா பேசி போறணும். ஆம்பளை பிள்ளை என்னாச்சு ஏதாச்சு ஏமா ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். ஏன்ட்ட எரும மாட்ட மழை பெஞ்சாம ஏறிக்கிட்டு வந்து இருக்கேடா. நீ ஒரு ஆம்பளையா? நான் ஒரு ஏறணும்ல. உனக்கு பிடிக்கல அப்ப நீ பிடிச்ச மாதிரி நீ ஏறிட்டு போ. உன்னை நான் வஞ்சா நீ என்னை வையணும். உன்னை வஞ்சா நீ என்னை வையணும். உன்னை நான் அடிச்சா நீ என்னை அடிக்கணும். உன்னை நான் தொட்டா நீ என்னை தொடணும். இதானே பேச்சு. உன்னை நான் தொட்ட இல்ல பக்கத்துல வரக்கூடாது சொல்லிட்டேன். பக்கத்துல வராம அங்கே அம்மா வாய பாரு. நல்ல பூனை குட்டி வாயிட்டா வாய பாருங்க கிழிச்சு போன மணி பரிசு மணியே இருக்கு. அம்மா காதை பாரு. நல்ல மொசை காதட்டமா வீட்டு காதப்பதான் யானை காது முளைச்ச மணி அப்படியே இருக்கு. அம்மா கண்ணை பாருங்க. அடேங்கப்பா சந்தையில வித்தாடு போக சொத்தாடு முடிக்க மாட்டாங்க. என் கண்ணை பார்த்தாவே அப்படி பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் தவம் இருக்காங்க. நீ என்ன சொல்றது? ஆமா தவம் இருக்கிறாங்க. கேக்குறேன் இவ்வளவு ஆம்பளை தானே நீ? இல்லையா? சந்தேகமா வந்து பாரு. எனக்கு சந்தேகமா இருக்கா? என்ன இதுக்கு சந்தேகமா இருக்கணும்? நீ தண்ணிய போட்டு வந்த மணியே இருக்கு. எனக்கு ஒரு தண்ணிய போடுறமா? ஆமா ஆம்பளை உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்துட்டாங்க. அவங்க வீட்டு மூத்திரத்தை வாங்கி குடி. உனக்கு அறிவு வருதான்னு பாக்க. ஆம்பளை மூத்திரத்தை எல்லாம் சொல்லாத. பொம்பளை மூத்திரத்தை கூட குடிச்சு போல. ஆம்பளை மூத்திரத்தை குடி கூட. அது இனிக்குது. இது கசக்குதா? பல சரக்கு கலந்து வந்துகிட்டு கிடக்கு. அப்படியே ராவு சரி விட்டு ஒத்து வராது கழுத. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொல்றேன் ஏன் கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி ஏன் தொட்டா பிடிக்காது? தூக்கி போட்டு அம்மகணத்தை பிடிக்கும். நான் கேக்குறேன் உன்னை யார் தொடலாம்?